சார் ரெண்டு விஷயம். முதல்ல 2019 ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சில விஷயங்கள் நடந்தது. அது மக்களுடைய பார்வைக்கு பெருமளவுக்கு போயும் சேர்ந்தது. இதுக்கு ரெண்டு காரணங்கள் உங்களுக்கு தெரியும். பேசிக்கா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், ரெண்டாவது இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ். ஒரு செய்தி போய் சேருவதற்கு நேற்றைய சூழல்ல இருந்த வாய்ப்புகளும் இன்றைய சூழல்ல இருக்க வாய்ப்புகளும் மிக மிக அதிகமானது. அதனால இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம்னாலும் அது இப்படி வைல்ட் ஃபயர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால கிரைம்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இப்போ 2019 நடந்தவைகள் அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம மனசுக்கு வருத்தப்படக்கூடிய சில குற்றங்கள் நடந்திருக்கு. கிரைம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019 மட்டும்தான் கிரைம்ஸ் நடந்ததுன்னா இல்ல, ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு. இப்போ மணி லாண்டரிங் ஆக்ட்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ சமீபமா ஒரு 2-3 வருஷங்களா கொஞ்சம் பிரபல்யமா வந்துட்டு இருக்கு. இந்த மணி லாண்டரிங் அஃபென்ஸ் முன்னாடி இருந்ததா இல்லையா? இருந்தது. ஆனா அது மணி லாண்டரிங்கா நம்ம புரிஞ்சுக்கல. அதை மணி லாண்டரிங்கா நாம ஒரு சட்ட இதுக்குள்ள சேர்க்கல. ஆனா இது இப்படி ரொம்ப போயிட்டே இருக்குன்னும் போது இதை எப்படி நம்ம கண்டெயின் பண்றது அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம். அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது தான் இப்படி ஒரு குற்றம், இந்த மாதிரி ஒரு குற்றமும் சார் அது சமூகத்தில் எக்ஸிஸ்ட் ஆயிட்டு தான் இருக்கு காலம் காலமாக. ஆனால் என்னன்னாக்க அதை அடையாளம் கண்டுபிடித்து அது இந்த மாதிரி நடக்குதுன்னு நம்ம அதை ஃப்ரேம் பண்ணும்போது அது ரொம்ப பூதாகாரமாக வெளில தெரியுது. ஒன்று இருக்கு, அது வெளில புலப்படுகின்ற பொழுது ரொம்ப அது மாதிரி 2019 ஏற்கனவே இருந்த குற்றங்கள் பல வக்கரங்கள் இன்னைக்கு பெருவாரியாக மக்களுடைய பார்வைக்கு போய் சேர்ந்துருச்சு. அது ஒரு செஷன்ஸ் கோர்ட்டுக்குள்ளேயோ இல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயோ இல்ல ஒரு கிரிமினல் லா பிரான்ச்ல பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட்ஸுக்குள்ளேயோ இல்ல ஒரு லீகல் ஃப்ரெட்டர்னிட்டிக்குள்ளேயோ இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு பொது வெளிக்கு ரொம்ப வந்துருச்சு. சார் நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, ஹாசினியோடைய குற்றம் நடந்தது இல்லையா சில ஆண்டுகளுக்கு முன்னால, தஷ்வந்தோட கேஸ். தஷ்வந்தோட கேஸுக்கு இணையானதுதான் பில்லாரங்கா வழக்கு இல்லையா? 82. நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷம் ஆச்சு? 92, 2002, 2012, கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்திருக்கு. திருப்பியும் அது ரிப்பீட் ஆகுது வித் அ டிஃபரண்ட் டிகிரி. அதுல கொன்றார்கள். இப்ப கோயம்புத்தூர்ல நடந்த அந்த குற்றத்துல தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாங்க போக்சோ ஆக்ட்ல. இப்ப போக்சோ ஆக்ட்ன்றது அன்னைக்கு இல்ல சார். ப்ரிசைஸா சொல்றோம்னா பில்லாரங்கா வழக்கு என்ன சார்? இன்னைக்கு பில்லாரங்கா வழக்கு நடந்தால் போக்சோ ஆக்ட், ஆனா அன்னைக்கும் பில்லாரங்கா வழக்கு நடந்தது போக்சோ ஆக்ட் இல்ல. அந்த குற்றங்கள் அப்படியே தான் இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு ஸ்பெஷலைஸ்டா ஒரு கவனம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு லாவை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள அதை டீல் பண்ணும்போது இல்ல நம்ம மனசுக்குள்ள என்ன ஒரு பிம்பம் தோன்றிருந்தா, ஐயோ ரொம்ப மோசமாயிடுச்சு சொசைட்டின்னு. இல்ல, மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த வக்கரங்களும் மிக மோசமான இந்த மலினமான குற்ற சிந்தனைகளும் தோன்றிக்கொண்டே தான் இருக்கிறது. அதை நாம இப்ப கண்டுபிடிச்சு நாம அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேட முயற்சிக்கிறோம். சோ என்னுடைய பர்செப்ஷன்ல நடந்துவிட்ட குற்றங்களுக்கு நாம நீதி கேட்டு பொதுமக்களா நின்று களமாடுகிறோம் இல்லையா? இது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை தவிர நெகட்டிவா நான் கருதல. சார் நம்ம 2009 எல்லாமே நெகட்டிவா இல்ல சார். 2019 ஒரு குற்றம் நடந்தால் இந்த குற்றத்தை உடனே ஏன்னு கேட்கணும், அதுக்கு உடனே தண்டனை கொடுக்கணும், அதுல நம்ம எல்லாம் பார்ட்டிசிபென்டா இருக்கணும், இது ஏன் வீட்டுல நடக்கிற பிரச்சனை இல்லையே, நான் எதுக்கு இதுக்காக சண்டை போடணும் அப்படின்னு நினைக்காத ஒரு மக்கள் கூட்டம் இன்றைக்கு புறப்பட்டு இருக்கிறார்கள். அப்படின்றது நீங்க பாசிட்டிவ்னு நினைப்பீங்களா நெகட்டிவ்னு நினைப்பீங்களா? பில்லாரங்கா போது நடந்து இவ்வளவு பெரிய எழுச்சி இருந்ததா? ஆனா நிர்பயால இருந்தது. நமக்கு ஆந்திரால தெலுங்கானால நடந்த போது எழுச்சி இருந்தது. ஹாசினி வழக்குல எழுச்சி இருந்தது. அப்போ இந்த வழக்குகள் எல்லாம் மக்களிடம் ஒரு எழுச்சி இருக்குன்றத நான் வருத்தமான இந்த குற்றங்களுக்கு மத்தியிலும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட பாக்குறேன். நம்ம முன்ன மாதிரி எல்லாம் ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு போயிட முடியாது. மக்கள் சேர்ந்து பிரஷர் அழுத்தம் கொடுப்பாங்க. சட்டத்தின் மேலேயும் ஆட்சியாளர்கள் மேலேயும் நீதித்துறையின் மேலேயுமே கூட அந்த அழுத்தம் ஒரு விதமாக ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். நாம மக்களுடைய மனசுல இவ்வளவு பெரிய ஒரு கவலையும் வருத்தமும் இருக்கும்போது அதை அட்ரஸ் பண்ணாம வெறும் கேமிட் ஆஃப் த லீகல் ஃப்ரேம்வொர்க் உள்ள ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு போயிட முடியாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தையும் ஆக்கத்தையும் தாக்கத்தையும் மக்களுடைய எழுச்சி ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவா தான் சார் நான் பாக்குறேன்.
இதுக்கெல்லாம் ரூட் காஸ் வந்து ஒரு பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது ஆண்கள்னாலதான் நடக்குது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்துல நம்ம ஆண் குழந்தைகள் வளர்க்கறதுல என்னென்ன மாதிரி எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் சார்? முதல் விஷயம் சார், நான் வந்து மோர் ஆஃப் தமிழ் ஃபிலிம்ஸ் பார்க்குறாங்க, மற்ற ஃபிலிம்ஸும் பார்த்தாலும் கூட நம்ம வந்து ஒரு லெவலுக்கு மேல இந்த காதல் பத்தியும் இந்த பெண்கள் மேல கொள்ளக்கூடிய ஆசைகள் பத்தியும் இயல்பா வந்து ஒரு ஏஜ்ல வரக்கூடிய இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸா கொடுத்து நம்முடைய கதைகள், கவிதைகள், திரைப்படங்கள்லாம் வந்து ஹேலோ எஃபெக்ட் பயங்கரமா கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன் சார். அதனால அல்டிமேட்டா இதுதான் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு மனசுல ஒரு பெரிய எண்ணம் வந்துருச்சு. அதனுடைய அந்த சஸ்டெயின்டு சேயிங் அகெயின் அண்ட் அகெயின் ஆஃப் தீஸ் திங்ஸ் இருக்குல்ல, இதனால என்ன ஆயிப்போச்சு அப்படின்னாக்க ஒரு பீரியட்லயே காதல் எப்படி மாறின்னு வந்திருக்குன்னு பாருங்க. ஒருதலை ராகம்லாம் வந்த பீரியட்ல என்ன, எனக்கு ஒருத்தி கடைக்காட்டி நான் செத்து போயிடுவேன் சார். எங்க ஆரம்பிச்சோம் பாருங்க சார், எனக்கு ஒருத்தி கடைக்காட்டி அவன் யாரோட வாழ்ந்தாலும் நல்லா வாழட்டும். இது ரொம்ப பாசிட்டிவ் அப்ரோச். சோ மெனி திங்ஸ் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு விஷயம் நடக்கலாம் சார். ஆசைப்பட்ட ஒருத்தனுடைய ஒருத்தியோடைய வாழ முடியாம போயிடலாம். அதுக்கு பல சூழ்நிலைகள் காரணமா இருக்கலாம். நம்ம குடும்பத்துல அப்ப இருக்கக்கூடிய நெசசிட்டிஸ் இருக்கலாம். நம்ம விரும்பினவங்களை கல்யாணம் பண்ண முடியாம நம்ம ஃபேமிலியில டிமாண்ட்ஸ் இருக்கலாம். சமூகத்துல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்மளுடைய தனி வாழ்க்கையை பாதிக்கலாம். ஸோ இதனாலலாம் நம்ம பல முடிவுகள் எடுக்கலாம். அதை எப்படி ஒரு காலத்துல எடுத்துக்கிட்டாங்க, எனக்கு நீ கிடைக்கலனாலும் நீ எங்க இருந்தாலும் நல்லா இருன்னு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன வந்தது, எனக்கு நீ கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க நான் செத்துருவேன், இல்ல நாம 2 பேரும் செத்துடலாம், இப்படி வந்தது. இப்ப அது எங்க பரிமணிச்சிருக்கு, எனக்கு நீ கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க உன்னைய சாவடிப்பேன். சோ நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எங்கேருந்து எங்க வந்துருச்சு பாருங்க. எனக்கு நீ இல்லாட்டி கூட நீ எங்க இருந்தாலும் நல்லா இருன்றது தானே சார் ஒரு ஆரோக்கியமான சிந்தனை. அந்த ஆரோக்கியமான சிந்தனையிலிருந்து இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை நம்ம எப்படி சார் கொண்டு வந்தோம்? இதுல நம்ம திரைப்படங்களுக்கும் நம்ம எழுத்துக்களுக்கும் பங்கு இல்லையா? அப்ப நம்ம இந்த மாதிரி கருத்துக்களை வந்து நம்ம ரொம்ப ஆழமா மனசுல பதிய வைக்கிற போது நம்ம அந்த படங்களை எடுக்கிறவங்க, அந்த கதைகளை எழுதுறவங்க, மேடையில பேசுறவங்க எவ்வளவு பொறுப்பா இருக்கணும் சார். எல்லாவற்றையுமே நம்ம நகைச்சுவை, எல்லாவற்றையுமே ஒரு ஃபன்னு, எல்லாவற்றையுமே ஒரு கமர்ஷியல் அப்படின்னு நம்ம பண்ணிட்டு போயிட முடியாது. அதற்கும் மேல வந்து ஒரு பொறுப்பு கலை வடிவத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இருக்கு. காதல் அப்படின்றத நம்ம பேசுறோம், அதுக்கு ஜாதின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. சோ ஜாதி பிரச்சனையை வந்து காதல்ல தடுத்துடக்கூடாதுன்னு சொல்ற ப்ராசஸ்ல நம்ம எனக்கு ஜாதி கிடையாதுன்னு நினைச்சு ஒருத்தனை காதலிச்சு ஒருத்தி போறா. ஆனா ஜாதி பிரச்சனை ஒரு பக்கம் அவளை தாக்குது, ரெண்டாவது அப்படி வந்துட்டதுனாலயே அவளுக்கு யாருமே நீ இல்ல வாழ்க்கையில, ஃபேமிலியே முறைச்சிட்டு வந்துட்டா அப்படின்னும் போது அவளை எக்ஸ்பிளாய்ட் பண்ற மென் எவ்வளவு பேரு. அப்ப அதுக்கு என்ன நீ சொல்யூஷன் சொல்லுவ? காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதோட நிறுத்திடுறிய. குடும்பத்தை விட்டுட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்த பெண்ணுக்கு பிரச்சனை வரும்போது இந்த சமூகத்துல எத்தனை பேர் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்றீங்க? எத்தனை பெண்கள் வந்து அந்த மாதிரி ஒரு 18 வயசுல 19 வயசுல நம்ம அலைபாய்தை பாடையில படத்துல சொன்ன மாதிரி அப்பா அம்மாவுக்கு தெரியாம காதலிச்சு சர்டிபிகேட்டை ஃப்ரெண்டு வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 2 பேருக்கும் ஒர்க் அவுட்டே ஆளும் போது எந்த சப்போர்ட்டும் இல்லாம ஒரு 20 இயர்ஸ்ல வேலை கூட இருக்காது அந்த பொண்ணுக்கு. ஃபேமிலி கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் ஆடி அவன் உடல ஒத்துக்கல டைவர்ஸுக்கு 6 வருஷம் 7 வருஷம் கேஸ் நடத்தினா ஒரு பெண்ணோட பிரைம் ஆஃப் யூத் வந்து நீதிமன்றத்துல வீணா போயிடலையா சார்? அதுக்கெல்லாம் இந்த எழுத்தாளர்களும் இந்த திரைப்பட தயாரிப்பாளர்களோ இல்ல கதை எழுதுறவங்களோ இல்ல டைரக்டர்ஸோ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? எப்பவுமே காதல் உயர்ந்தது, எப்பவுமே காதல்ல பிரச்சனையே வராது, எப்பவுமே காதலிச்ச 2 பேரும் சேர்ந்தனோம்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பிரச்சனையே வந்தது இல்லையா? நீ காதலிச்சு கல்யாணம்ன்ற சந்தோஷத்தோட நிறுத்திடுறிய, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளை பத்தியாவது என்ன சார் சண்டை வந்திருக்குது? இப்போ அது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சார் இந்த ஜாதியை தாண்டியும் 2 பேருக்கு நடுவுல ஜாதி தனியான இஷ்யூ, அதை விட்டுருங்க. ஆனா அது இல்லாமலேயே கூட காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிற எல்லா காதலும் சக்சஸ் ஆகுது இல்ல, as much as அரேஞ்ச் மேரேஜ்ல நடக்கிற மாதிரி. ஆனா அரேஞ்ச் மேரேஜ்ல உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாவது இருக்கு சார், ஒரு கில்ட் இருக்கு பேரண்ட்ஸ்க்கு. ஐயோ நம்ம பொண்ணு நம்மள நம்பி தானே கல்யாணம் பண்ணா, நம்ம இப்படி ஒரு குற்றத்தை பண்ணிட்டோமே, இவனுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்துணும், ஒரு லைஃப் லைன் கொடுத்துணும். ஒரு குழந்தையோட வந்திருக்கா, வயசானவங்களா இருந்தாலும் நம்ம குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டு திருப்பி கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணை எஜுகேட் பண்ணி அவளுக்கு ஒரு வேலை தேடி கொடுத்து முடிஞ்சா அவளுக்கு ஒரு இன்னொரு லைஃபை நம்ம செட் பண்ணி கொடுத்து நம்ம வாழ்நாள்லயே ஏதாவது ஒரு பண்ணிடணுன்ற ஒரு கமிட்மெண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கு. தானா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஃபேமிலிஸ்ல அந்த பெண் குழந்தைங்களுக்கு என்ன சார் இருக்கு சப்போர்ட்? அவங்க எப்படி சிக்கி சின்ன பின்ன ஆறாங்க தெரியுங்களா கோர்ட்ல வரும்போது?
சப்போர்ட் இல்லாம இருக்காங்க. பெஸ்ட் ஆஃப் த லீகல் சர்வீசஸ் கூட கிடைக்காது சார் ஃபைனான்ஸ் இல்லைனாக்க. என்ன பண்ணுவாங்க அவங்க? அதை பத்தி எல்லாம் என்னைக்கு நம்ம களமாடி கதை எழுதி இருக்கிறோம், களமாடி படம் எடுத்திருக்கிறோம். ஒரு படத்துல சொல்றாங்க, நான் இவனை காதலிச்சேன், ஆனா இந்த மாதிரி சொசைட்டில எல்லாரும் பிரச்சனை பண்ணி எங்களை பிரிச்சுட்டாங்க, அவன் பைத்தியம் ஆயிட்டான் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்றான். நிஜ லைஃப்ல சொல்ல முடியுமா சார்? தூக்கி போட்டு மெதிப்பான் நிஜ லைஃப்ல சொன்னா. அப்போ இதெல்லாம் நம்புறாங்க நம்ம கேர்ள்ஸ், நம்ம பாய்ஸ் எல்லாம். அப்போ உண்மையான லைஃப்ல என்ன நடக்குது? நம்ம ஃபேண்டசிக்காக ஒன்னு சொல்லிட்டு போயிட முடியாது சார் படத்துல. ஏன்னா இட்ஸ் a வெரி பவர்ஃபுல் மீடியா, வெரி வெரி பவர்ஃபுல் மீடியா இல்ல. ஸோ இப்போ இந்த லவ் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சினிமா ஒரு ஃபேண்டசி மாதிரி தான் காமிக்குது. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் சார். எனக்கு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மேல மரியாதை உண்டு. எனக்கு நான் ரொம்ப மரியாதைக்குரியவர், என்னுடைய நல்ல நண்பர், எங்களுக்குள்ள ரொம்ப ஒரு விஷயம் பரிச்சயம் உண்டு. அலைகள் ஓய்தலே ஒரு அவார்டு ஃபிலிம் தான் சார். நீங்க நினைச்சு பாருங்களேன், அலைகள் ஓய்தல கார்த்திக் 10ஆம் கிளாஸ் படிச்சவன், ராதா 10ஆம் கிளாஸ் படிச்சவன். நாங்க 2 பேரும் காதலிக்கிறதுக்கு இந்த சிலுவையும் பூனலும் தான் தடையா இருக்கும்னா இது எங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் போட்டு போயிடுறாங்க சார். நீங்க சொல்லுங்க சார், 10ஆம் கிளாஸ் பையனுக்கு என்ன சார் வேலை கிடைக்கும்? இஸ் he a major at all in the first place? Is it not an offense? அவ அப்பதான் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போறா. எத்தனை வயசு இருக்கும் அவளுக்கு? 17 வயசு முடிஞ்சு 18. Is it not an offense? இந்த 2 பேரும் எங்களுக்கு இந்த ஊரே வேணாம்னு சொல்லிட்டு வெளியில போறாங்களே. கார்த்திக் வேலை இல்லாம ஒரு பொண்ணை கூட்டிட்டு வெளியூருக்கு போனா அங்க பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அந்த பொண்ணை கேங் ரேப் பண்ணிட்டாங்கன்றது யதார்த்தம்.